ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சமையல் சேனல்லையும் இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நார்மலாகவே தண்ணி குடிச்சிட்டு இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் நம்ம தூக்கி குப்பையில் தாங்க போட்டுருவோம். அப்படி குப்பையில் போடாமல் இந்த பாட்டில்ஸை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு டாப் போர்ஷனை எடுத்துருங்க. பாட்டம் போர்ஷனை நான் கட் பண்ணுற மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி முடித்த பிறகு நான் எப்படி ஹோல்ஸ் போடணும் அந்த மாதிரி ஹோல்ஸ் போடணும் பாருங்கள். நம்ம பாதி கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பாட்டமை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு சென்டரில், அதாவது பாட்டம்லேயும் பார்த்திங்கன்னா சென்டர் போர்ஷனை நம்ம கட் பண்ணிக்கணுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இது 2 போர்ஷனாக கிடச்சிரும். 2 போர்ஷனாக கிடச்ச பிறகு நான் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு சிசரை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுங்க. இதே மாதிரி 2 ஓரங்கள்லேயும் நான் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம 3 இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஹோல்ஸ் போடுறதால ஃபுல்லாகவே இந்த பாக்ஸ் ஒன்றோட ஒன்று டக்குன்னு அட்டாச் ஆகிடும். உங்களுக்கு பிரிஞ்சு வரவே வராதுங்க. நீங்கள் இதுக்காக தனியாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட வேண்டியதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டாவே போதுங்க. சூப்பராக ஒட்டிக்கோங்க. பாருங்கள், நான் எப்படி ஹோல்ஸ் போடணும் அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம 2 பிளாஸ்டிக் மூடிகள் எடுத்துக்கலாம். அந்த மூடிகளை பாட்டமில் ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி 2 கார்னரில் ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நம்ம அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் பிளாக் கலர் பெயிண்ட்டும் ரெட் கலர் பெயிண்ட்டும் எடுத்திருக்கேன். அந்த 2 கலர் பெயிண்ட்டையும் யூஸ் பண்ணி நான் அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஜஷ்வந்த், வசந்தி, அன்னபூரணி, சௌமியா, ரசீனா பானு, சங்கரி கிருஷ்ணன், கனகவள்ளி, சந்திரகலா, ஆறுமுகம், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிளாக் கலர் பெயிண்ட் ஃபுல்லாக டாப்பில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கீழே நம்ம சின்ன சின்ன மூடிகள் ஓட்டணும் இல்லைங்களா, அதுக்கு ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி அழகாக பெயிண்ட் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான சோப் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம பாத்ரூமில் இதை அழகாக வச்சுட்டு அழகாக இதில் நம்ம சோப்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம குளிக்கிற சோப்பாக இருந்தாலும் சரி, இல்லை விம்பார் சோப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த சோப் வேணுனாலும் இதில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பாக்ஸில் நம்ம சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டிருக்கிறதால பாட்டமில் தண்ணி நிற்கவே நிற்காதுங்க. சுத்தமாக தண்ணி ட்ரைன் ஆகிட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ சோப்பு அதனால் நொச நொசன்னு ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் சோப் சீக்கிரம் தீந்து போகாமல் இருக்குங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ். உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு அட்டை ப்ளைனாக கொடுத்துருப்பாங்க. அந்த அட்டையை நம்ம தூக்கி போடாமல் சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. நான் எப்படி மார்க் பண்ணுறனோ அந்த மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரியே கட் பண்ணிக்கலாம். வேறு எந்த இடத்துலையும் நம்ம கட் போடக்கூடாது. நம்ம எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம கட் பண்ணியிருக்க அந்த பீசஸை நான் எப்படி ரோல் பண்ணுறனோ அந்த மாதிரி ரோல் பண்ணி நீங்கள் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டியும் எடுத்துக்கலாங்க. நான் ஒவ்வொரு பீசஸாக ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு அழகாக ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டாப்லர் பண்ணோம் அப்படின்னா சட்டுன்னு உங்களுக்கு வேலை முடிஞ்சிருங்க. ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. பாருங்கள், நான் ஸ்டாப்லர் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு பீஸையும் அழகாக ரோல் பண்ணி நம்ம ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்கிறதால 2ஆக கட் பண்ணிக்கிறேன். 2ஆக கட் பண்ணிவிட்டு இதையுமே ஸ்டாப்லர் பண்ணிக்கிறேங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு அட்டையை வச்சு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ண போகிறோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாகவே அழகாக ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் என்ன கம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஒட்டுறதுக்கு. ஸ்டாப்லருக்கு பதிலாக இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு கலர் பேப்பர் கூட ஒட்டி எடுத்துக்கலாம். நான் பெயிண்ட் தான் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டேன். ஒரு பீஸ் பெருசு, 4 பீசஸ் பார்த்திங்கன்னா சேம் சைஸில் சின்னதாக ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அந்த பெரிய பீஸை சுற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சின்ன பீசஸை அழகாக நம்ம ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரே ஒரு ஸ்டாப்லர் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் 5லேருந்து 6 பீஸ் வரலும் ரோல் பண்ணி அட்டாச் பண்ணிக்க முடியுங்க. நான் 4 பீஸ் தான் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்துக்கலாம். இந்த பிளாஸ்டிக் மூடிக்கு மேலே
நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரோல்ஸை வந்து இந்த மாதிரி ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஆர்கனைசரை டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கலர் பேப்பர் ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஆர்கனைசரை டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் பேர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் சமையல். அந்த சேனல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடியாஸ், ஆயிரக்கணக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் வீடியோஸை அப்லோட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் அழகாக நீங்கள் உங்களுடைய திங்ஸை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், பென்னு தனியாக, பென்சில் தனியாக, மார்க்கர் தனியாக, சிசர்லாம் தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக பொருட்களை ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுடைய ஸ்டடி டேபிளில் இந்த மாதிரி செஞ்சு வச்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உடஞ்சி போயிருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை, பிளாஸ்டிக் பாக்ஸஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஜஸ்ட்டு நான் வந்து கலர் டேப் எடுத்திருக்கேன். இந்த கலர் டேப்பை டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து ஒட்டி விட்டுக்கிறேங்க. உங்கள்கிட்ட டேப் இல்லை அப்படின்னா, உங்கள்கிட்ட ஏதாச்சும் லேஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. டேப் ஒட்டினீங்க அப்படின்னா ஒரே டைம்லேயே வேலை முடிஞ்சிடும். இதுக்காக தனியாக நம்ம க்ளூலாம் தேட வேண்டியதில்லை. அடுத்தது சென்டரில் வந்து இந்த மாதிரி உடஞ்சிருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனில் அழகாக இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுக்கும் பொழுது உடஞ்சிருக்க அந்த போர்ஷனும் உங்களுக்கு வெளியே வராமல் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு டெக்கரேட் பண்ண மாதிரியும் இருக்குங்க. அடுத்தது பாட்டமில் வந்து குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 3 ஹோல்ஸ் போட்டால் போதும், நிறையெல்லாம் போட வேண்டியதில்லை. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பிளான்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூமில் இருக்கக்கூடிய பொருட்களை இதுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ரின்மேட்டிக் லிக்விடு, ஹார்பிக்கு, லைசால், அதுக்கப்புறம் ஷாம்பு பாட்டில்ஸ், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸையும் இந்த ஒரே பாக்ஸ்லேயே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். அதே மாதிரி ஒரு பொருளை எடுக்கும்பொழுது இன்னொரு பொருள் கீழே விழாமல் இருக்குங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் குட்டியாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய டிஷ்யூ பேப்பர்ஸை குட்டி குட்டியாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தால் போதும், இந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாகிடுங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டால் போதும் டிஷ்யூ பேப்பர்ஸை கிழிச்சு. ஸோ போட்டு முடித்த பிறகு உங்ககிட்ட கம்ஃபர்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த கம்ஃபர்ட்டை வந்து இதுக்கு மேலே ஒரே ஒரு மூடி மட்டும் ஊற்றி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறையெல்லாம் வேணாம், ஜஸ்ட் ஒரு மூடி வந்து கம்ஃபர்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிஷ்யூ பேப்பருக்கு மேலேயே அப்படியே நம்ம ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணி முடித்த பிறகு லவங்க இலை இருக்கும் இல்லைங்களா, அந்த லவங்க இலையை வந்து இதுக்கு உள்ளே பிச்சு போட்டுருங்க. ஒரு பாதி இலையோ கொஞ்சமாக இருந்தால் போதும், அந்த இலையை பிச்சு போட்டுக்கோங்க. அப்படி இலை இல்லைன்னா லவங்க பூ கூட இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மூடிக்கு மேலே இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரூம் ஃப்ரெஷ்னரை நீங்கள் உங்களுக்கு தேவையான இடங்களில் வச்சுக்கலாங்க. பெட்ரூம்லேயும் வச்சுக்கலாம், கிச்சன்லேயும் வச்சுக்கலாம், ஹால்லேயும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி துணிலாம் வைப்போம் இல்லைங்களா, அந்த கபோர்ட்லேயும் வைக்கலாங்க. ஸ்மெல் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து எடுத்து கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி குட்டி குட்டி பிளாஸ்டிக் மூடி வந்து 2 மூடி எடுத்துக்கோங்க. அதுக்கு சென்டர்லலாம் ஹோல்ஸ் போட வேண்டியது இல்லைங்க. அது நான் இன்னொரு டிப்ஸ்க்கு யூஸ் பண்ணது. அந்த மூடியை எடுத்துருக்கிறதால அதில் ஹோல்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம டபுள் சைட் டேப்பை வந்து அழகாக ஒட்டி விட்டுடலாம். பேக் சைடில் ஒட்டி விட்டுட்டு இந்த மாதிரி 2 மூடிகளையும் அந்த ஸ்டிக்கர்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு வாலில் எந்த இடத்துல உங்களுக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆகுமோ அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணும்பொழுது வால் வந்து க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துட்டு அந்த வாலில் ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு அழகாக நம்ம லைட்டரை இதில் ஹேங் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டர் மட்டும் இல்லை, ப்ளக்கு, மிக்சியுடைய ப்ளக் இருக்கு இல்லைங்களா, அதையுமே இதில் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய இன்னொரு யூடியூப் சேனல் பாஸ் சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயுமே நிறைய ஐடியாஸ், ஆயிரக்கணக்கான ஐடியாஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க வீடியோஸாக.
உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.